நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பு நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது சிம்ம ராசியினுடைய நவம்பர் மாத ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் மாதம் என்பது ஐப்பசி 16ஆம் தேதி முதல் கார்த்திகை 15ஆம் தேதி வரை. இப்பொழுது நாம் நேராக ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அப்படின்னும்போது உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. தனுசில் இருக்கிற குரு பகவான் பார்க்குறாரு. ராசியை குரு பார்த்தால் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். உடல் ரீதியாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மனதில் எந்த உளைச்சல், எந்த ஒரு இதுவும் இருக்காது. எப்போது ராசியை குரு பார்த்தா மன உளைச்சல் கூட இருக்காது. நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு எந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் அவர். அப்போ புதன் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு நிலை. குரு பார்க்குறாருங்க. இது அற்புதமான ஒரு நிலை. அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் புதன் அங்கே உச்சமாக இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடம் ரொம்ப வலுப்பெறுகிறதுன்னு சொல்லலாம். அதாவது 15 தேதிக்கு பிறகு நவம்பர் 15 மகரத்தில் இருக்கும் குரு தான் சிம்மத்துக்கு 2ஆம் வீடான கன்னியை பார்க்க முடியும். அப்போது 15 தேதிக்கு பிறகு பார்க்கும்பொழுது இந்த 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார் அப்படின்னா பண வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், உங்களுக்கு 15 தேதிக்கு பிறகு தனுசு மகரத்தில் இருக்கிற குரு பார்க்குறார். தனுசில் இருக்கிற குரு 15 தேதிக்கு உள்ள 1லேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ ஒரு பணப்புழக்கம், எவ்வளோ பண வருவாய், பொருள் வருவாய் கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுவும் 2ஆம் இடம் புதன் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் பெயர், அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. விருந்தினருடைய வருகை இருக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு, திருமண வயதில் உள்ள இளைஞர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை, சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது புதன் உச்சமாக இருக்கிறதால எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், பேராசிரியர்கள், வங்கி பணியாளர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக தன்னுடைய திறமையை நிலைநாட்டி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்போது ராசிக்கு 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சூரியன் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிலை. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம். இளைய சகோதரத்தால் ஆதரவு, ஆதாயம் உண்டு. கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லுவாங்க. இந்த கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாடகர்கள், நாட்டிய கலைஞர்கள், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், அதோடு மட்டும் இல்லாமல் நாட்டியம் ஆடும் கலைஞர்கள், இந்த ஸ்டண்ட்டு கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். திறமையை நிலைநாட்டி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்துல சூரியன் 15 தேதிக்கு பிறகு சூரியன் அங்கே இருக்கிறார்.
கேது இருக்கிறார். அதனால் தாயாருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கங்க, பிரச்சனை இருக்கும். 2வது வண்டி வாகனங்கள் செலவினங்கள் வைக்கலாம். வீடு பழுது பார்க்கும் செலவோ அல்லது வீடு மெயின்டெனன்ஸ் செலவு கூடலாம். உங்கள் சுகஸ்தானம் கண்டிப்பாக கெடுதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்க. உங்களுக்கும் பிபி சுகர் எகரலாம். 5ஆம் இடம் 5ல் குரு இருக்கிறார். 15 தேதி வரைக்கும் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு பிள்ளை செல்வங்களால் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. அதுக்கப்புறம் குரு அங்கே போனாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்போ குரு தனுசில் இருக்கிற நிலை தாங்க இந்த மாதம், பிரச்சனையே கிடையாது. அதனால் உங்களுக்கு 5ல் குரு இருக்கிறதால பிள்ளைகளால் மேன்மை அடைவீர்கள். அவங்க படித்து முடிச்சுட்டு கௌரவமாக உங்களுக்கு கௌரவத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், திருப்திகரமாக இருக்குது. பிள்ளை செல்வம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் 15 தேதிக்கு மேலே. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் சனி அங்கே வந்துடுவார். இப்போ சனி இங்கே இருக்கிறார், குரு அங்கே இருக்கிறாருன்னா பரிவர்த்தனை இருக்குது இல்லைங்களா? அப்போது 6ஆம் இடத்துல சனி இருக்குதுன்னு சொன்னால் விரோதிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். அதோடு மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் இடத்தை தனுசுவில் இருக்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க. சண்டை சச்சரவு வரலாம். பேச்சை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நிதானமாக பொறுமையாக இருங்க. வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடத்துலையும் பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பார்க்குறார். 9ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். அதனால் தகப்பனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. மருத்துவ செலவுகள் வைக்கலாம். ஏன்னா 9 கூடையவன் 8க்கு போயிடுறாரு இல்லையா? அப்புறம் 9ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு இருந்த போதிலும் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு படிப்பதற்காகவோ அல்லது வேலைக்காகவோ சென்று ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார், குரு சனி சேர்ந்து இருக்கிறார், உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு இந்த கோயில் குளங்கள் இதெல்லாம் போயிட்டு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு ஏற்பாடாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். சுக்கிரன் செய்ய வேண்டிய வேலையை ராகு செய்வார். சுக்கிரனும் இங்கே ஆட்சி நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் நல்லா இருக்கார். அதனால் அந்த வீட்டு அதிபதியும் நல்லா இருக்கிறார். அதனால் ராகுவை குரு பார்க்குறார் 5 தேதிக்கு மேலே, மகரத்துக்கு வந்த குரு. அதனால் உங்களுக்கு 10ஆம் இடம் சினிமா, தொலைக்காட்சி கலைஞர்கள், நடிகர் நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், ஃபைனான்சியர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல ஒரு பண வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், ஏன்னா குரு பார்க்குது 5 தேதிக்கு மேலே. அதனால் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி சந்தோஷம் அடைவாங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு அருகாமையில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ராகு குரு பார்க்குது. ராகு இன்னும் விரிவாக்கம் பண்ணுவார். சுக்கிரன் செய்கிறதை விட இவர் 2 மடங்கு செய்ய கடமைப்பட்டவர். அதனால் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு, அதுவும் இந்த சினிமா இலக்கிய, அதாவது சுக்கிரன் கலைத்துறை இல்லைங்களா, கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான, அவங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தி வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகு எதையுமே அதிகமாக தருவார், விரிவாக்கத்தை தருவார். பிறகு பார்க்கும்பொழுது உங்களுக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்குதுங்க 15ஆம் தேதி வரைக்கும். அது பெரிய விஷயம். லாபஸ்தானத்தை குரு பார்த்தால் லாபம், தொட்டதெல்லாம் லாபம். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 2வது திருமணத்தை நடத்துவதற்காக வீட்டில் பேச்சுவார்த்தை
நடத்துவார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நிலை. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் அனுகூலம் பெறுவீர்கள். தொட்டதில் அதாவது எண்ணிய செயல் ஈடேறுதல், அதான் 11ஆம் இடம். இப்போது 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஆஃப்டர் 15th அதாவது 15 நாளைக்கு பிறகு குரு பார்க்குறாரு 12ஆம் இடம்னா, அப்போ இப்போ கடகம் 12ஆம் இடம். அப்போது இந்த ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு சென்று இப்போ படிப்பதற்காகவோ அல்லது வேலை தேடவோ கண்டிப்பாக போவாங்க. வெளிநாடு கரன்சி உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் கூட மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கலாம். தீர்த்த யாத்திரை செல்லலாம். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு 12ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். குரு பார்க்குது இல்லைங்களா, கெட்ட கிரகம் பார்த்தா பரவாயில்ல, சுபகிரகம் பார்க்குறதால உங்கள் சுபஸ்தானம் அந்த சுப செலவுகள் ஏற்படும். அதாவது பிள்ளைகளுக்கு கல்வி, திருமண ஏற்பாடு மற்றும் வீடு, பூமி இது மாதிரி வாங்குகிற சூழல் ஒரு சிலருக்கு அமையும். இதெல்லாம் சுப செலவினங்கள் கணக்கில் வருங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் கண்டிப்பாக காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு 24, 25, 26 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வருவதால் அந்த தினங்களில் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். அது பிரயாணத்தை, அதாவது வெளியூர் செல்லக்கூடாது. அந்த 3 நாளில் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் அந்த லாவாதேவி ஜாக்கிரதையாக இருக்கணும். சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்று சொல்லி நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.